தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சனிக்கிழமை நாளிலே தாயின் கரம் பற்றி ஆண்டவரின் வருகைக்காக நம்மை தயாரித்து கொள்ள இன்றைய நாளும் திருவருகை காலமும் நமக்கு அழைப்பை தருகின்றன. இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் கட்டிடப் பணியாளர்களின் பாதுகாப்பு வேண்டியும் அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நடிகர்களாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சிவராஜன் ஜான்சிராணி குடும்பத்தினர் அன்னைக்கு நடிகர்களாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜோசப் ரம்யா குழந்தை வரம் பெற வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பமிலா அருண் நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ரெமி அமலா ஆண்மலை பாட்சிக்காகவும் அலெக்சிஸ் லூசினா கார்மேல் 15ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நடிகர்களாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பெர்னார்ட் ஆசிரியர் 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும் ஃபிலோமினால் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கவின்லே சிங்கராயர் ஆண்மலை பாட்சிக்காகவும் சின்னி என்கிற தம்பிராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும் பேபிரஸ் ஜஸ்டிஸ் நன்றியறிதலாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் சுவக்கின் பெரியநாயகம் சக்கரியாஸ் கிறிஸ்டியன் லூர்தநாதன் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் முன்னேறியன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாள் வானத்துதேர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் சுடலொளி எங்கள் இதயத்தில் உதித்தெழுவதாக. இதனால் இருளனைத்தும் அகன்று உமது திருமகனின் வருகையால் நாங்கள் ஒளியின் மக்களாக விளங்கிட செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய மற்றும் 9 முதல் 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார்.
தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீசூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து என்னில் மகிழுகின்றது. என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து என்ற நெஞ்சு மகிழுகின்றது. பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சு மகிழுகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது சீடர்கள் அவரிடம்,
எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை சீடர்கள் அப்பொழுது புரிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவின் பொழுது வருத்தமான பல வாக்கியங்கள் கூறப்பட்டன. தமிழகத்தின் வங்கக்கடலின் அருகிலே ஓர் கண்ணீர் கடல் என்று வர்ணித்தார்கள். தமிழகம் தாயை இழந்தது. தாயை இழந்த மக்கள் யாரிடம் செல்வோம்? யார் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள்? இனி நாங்கள் என்ன செய்வோம் என்றெல்லாம் மக்கள் புலம்பி அங்கலாய்ப்பதை இன்றும் நாம் கண்கூடாக காணுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரித்து கொள்ள யாரை நாம் பின்பற்ற வேண்டும், எப்படி நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும், எப்பொழுது நாம் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த திருவருகை காலம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. இதற்கான உண்மையான தயாரிப்பிலே நாம் ஈடுபடுகின்றோமா? நமது உள்ளம் இறைவனின் வருகையை சந்திக்க தயாராக இருக்கின்றதா என்ற கேள்வியையும் இன்று நாம் அன்னையின் முன்னிலையிலே எழுப்பி நம்மையே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை ஒரு சிறிய நத்தை ஒன்று ஒரு பழமரத்தின் மீது ஏறி கொண்டிருந்தது. நத்தை மெதுமெதுவாக கடினப்பட்டு ஊர்ந்து அந்த மரத்தின் மேல் ஏறி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பக்கமாக சட்டென்று பறந்து வந்த ஒரு சிட்டுக்குருவி இந்த நத்தையை பார்த்தது. என்ன செய்கிறாய் என்று கேட்டது. நான் மெதுவாக இந்த மரத்தின் மேலே ஏறி கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. அப்பொழுது இந்த சிட்டுக்குருவி அந்த நத்தையை பார்த்து திட்டியது. முட்டாள் நத்தையே, இப்போ போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற? மரத்து உச்சியில் மரத்து மேலே ஒரு பழங்கூட இல்லை. எதுக்கு இப்போ போய் நீ ஏறிக்கிட்டு இருக்க? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு இங்கேருந்து பார்க்க முடியலனா கூட யார்ட்டாச்சும் வரவங்க போகிறவங்ககிட்ட நீ கேட்க வேண்டியதானே, பழம் இருக்குதா இல்லையான்னு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறியே, அங்கே மேலே ஒன்றுமே இல்லையே அப்படி என்று அந்த சிட்டுக்குருவி கூறியது. அப்பொழுது இந்த நத்தை அழகாக பதில் கூறியது. மேலே மரத்திலே பழம் இல்லை என்பது எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் வேகமாக நகர முடியாது, ஓட முடியாது, உன்னை போல பறக்க முடியாது. மெதுமெதுவாக ஊர்ந்து செல்லத்தான் முடியும். நான் மெதுவாக ஊர்ந்து சென்று மரத்தின் உச்சியை அடைகின்ற பொழுது பழம் பழுக்கின்ற காலம் வந்துவிடும். அப்பொழுது நான் பழத்தை உண்பேன், நிம்மதியாக இருப்பேன். அதற்காகத்தான் இப்பொழுதே நான் கஷ்டப்பட்டு இந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முயற்சி என்றும் வீண் போகாது என்று கூறியதான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சாதாரண விலங்குகளும் பறவைகளும் ஊர்வன போன்ற உயிரினங்களும் தங்களது காலத்தை உணர்ந்து தேவையை உணர்ந்து முன்கூட்டியே அந்த காலத்தை சரிவர பயன்படுத்தி தங்களையே தயாரித்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வீடுகளிலே மழைக்காலத்திற்கு முன்பே எறும்புகள் உணவுகளை எல்லாம் சேகரித்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு அந்த மழைக்காலத்திலே தாங்கள் பத்திரமாக வாழ்வதற்கு தேவையான அத்துணை ஏற்பாடுகளையும் அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் உலகில் இருக்கின்ற உயிரினங்கள் ஒவ்வொன்றும் காலத்திற்கேற்ப தம்மையே தயார்படுத்தி கொண்டே வருகின்றன. காலத்தின் மாற்றங்களும் நடக்க இருக்கின்ற அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளும் கூட எந்த விதத்தையும் தங்களை பாதிக்காமல் காப்பாற்றி கொள்ள இவைகளெல்லாம் பாடுபடுகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே எந்த விதமான ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், தான் நினைப்பதெல்லாம் நடக்கும், தனது விருப்பம் போல எதையும் செய்யலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவர்
இஸ்ராயேல் மக்களை எச்சரித்ததைப் போல இந்த திருவருகை காலத்தின் வழியாக நம்மை தயாரித்து கொண்டு இயேசுவின் வருகைக்காக நமது உள்ளத்தை தயாரிக்க திருச்சபையும் இன்றைய வாசகங்களும் இந்த காலங்களும் நமக்கு அறைகோல் விடுத்து கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கு இன்மேல் யார் வழிகாட்டி, யார் எங்களை திடப்படுத்தி வழிநடத்துவார்கள், இதோ ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் என்று தமிழக மக்கள் புலம்புவதைப் போல நாமும் புலம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு தாயை ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்றார். கல்வாரி மலையிலே இதோ உம் தாய் என்று சீடரின் வழியாக ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவை இந்த உலகிற்கு அர்ப்பணித்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் இந்த அன்னை மரியாவே நமது தாயே நமக்கு முன்மாதிரிகை. 2000 ஆண்டுகளாக இஸ்ராயேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்து தங்களையே தயாரித்து கொண்டிருந்தார்கள். காலப்போக்கிலே இறைவன் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மறந்து போகவில்லை. இறைவனுடைய வாக்குறுதி நிச்சயம் பொய்க்காது. நிச்சயம் என்றாவது ஒரு நாள் அது நிறைவேறும். நாம் படுகின்ற கஷ்டங்களெல்லாம் தீரும். இந்த பாவத்திலிருந்து இறைவன் நம்மை மீட்டெடுப்பார். மெசியா நமக்கு விண்ணக வாயிலை திறந்து வைப்பார். இறைவனுடைய பிரசன்னத்திலே, இறைவனுடைய அருளிலே நம்மால் வாழ முடியும் என்று நம்பி மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள், ஜெபித்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள். ஆனால் இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள் இன்னும் ஒரு சிலர் இந்த மெசியாவின் வருகையை பற்றி சரியாக கணிக்காமல் தங்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சீடர்களும் கூட இத்தகைய ஒரு மனநிலையிலே, ஒரு குழப்பத்திலே இருப்பதை அவர்களுடைய கேள்வி இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எலியா தானே முதல்ல வரணும், ஏன் அதுக்குள்ள மெசியா வரப்போறாருன்னு சொல்றீங்க? அப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். ஆனால் எலியா என்றைக்கோ வந்து சென்று விட்டார். அவர் கூறிய வார்த்தைகளையும் அவர் விடுத்த அறைகோள்களையும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அவர் காட்டிய வழியிலே அவர்கள் நடக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அதெல்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தது. ஆண்டவருடைய வழிகள் கரடு முரடானவை, ஆனால் அவை நேரியவை, நமக்கு வாழ்வளிக்கக்கூடியவை என்பதை அவர்களும் உணரத் தவறினார்கள். இன்று நாமும் அவற்றை மறந்து போயிருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலம் இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகையை எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்நோக்கி காத்திருக்க நம்மை அழைக்கின்றது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை மரியாவின் வாழ்வு. இந்த தாய் மற்ற இஸ்ராயல் மக்களைப் போல ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய வருகையை குறித்து உறுதியான ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே நிலைத்திருந்தார்கள். அந்த ஜெபம் அவர்களை உறுதியுடன் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி அதன்படி நடக்க அவர்களுக்கு வழிகாட்டியது, உறுதியை தந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தாய் கலங்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் இயேசுவும் தம்மோடு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு குறையும் எந்த ஒரு தீங்கும் தம்மை தீண்டாது என்று நம்பினார். அதை கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த திருமண வீட்டார் அவர்களது உறவினர்கள் எல்லாம் தவித்து கொண்டிருந்த பொழுது இந்த தாய் நம்பிக்கையோடு இயேசுவிடம் சென்றார்கள். அந்த திருமண வீட்டாரின் குறையை நீக்கி அங்கிருந்த அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார்கள், இறைவனுடைய அருளை கொண்டு வந்தார்கள். இந்த தாய் பதைபதைத்த நிகழ்வும் உண்டு. சிறுவன் இயேசு கோவிலிலே தங்கிவிட்ட பொழுது இயேசுவை காணாமல் தேடிய இந்த தாயின் உள்ளம் பதபதைக்கின்றது. இயேசு இல்லை என்றால் எனது வாழ்விலே ஒன்றுமில்லை, அவர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. எனவே நான் உடனடியாக இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும், அவருடன் நான் இருக்க வேண்டும், அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று இந்த தாய் பதபதைத்து இயேசுவை தேடிச் செல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ இந்த திருவருகை காலத்திலே இப்படிப்பட்ட மனநிலையோடு நம்மையே தயாரித்து கொள்ளவே திருச்சபையும் அன்னை மரியாவும் நம்மை அழைக்கின்றார். இயேசுவே எனது வாழ்வின் மையம், அவரை நான் எப்பொழுதும் தேட வேண்டும், இயேசுவின் அருகிலே நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை எனது உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும், இந்த இறை வார்த்தை காட்டுகின்ற வழியிலே நான் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையிலே இந்த திருவருகை காலத்திலே நம்மை தயாரிக்கின்ற பொழுது
இயேசு கிறிஸ்துவின் வருகை, இயேசுவின் பிறப்பு நமது வாழ்விலே மகிழ்ச்சியையும் இறைவனுடைய அருளையும் கொண்டு வரும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்ற பலி பொருளாக மாறுவதாக. இதனால் நீர் நிறுவிய புனிதமான இந்த மறை நிகழ்ச்சி நிறைவேறவும் ஆற்றல் மிக்கவும் அது மீட்பு செயல் எங்களுக்கும் பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,